தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இணைய வேண்டும் என்பதற்காக தொண்டர்கள் செய்த காரியத்தை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி குழப்பம் நீடிக்கிறது. யார் தலைவர் என்ற குழப்பம் நீடிக்கிறது. அன்புமணியா டாக்டர் ராமதாஸா? டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை நீக்கிவிட்டு தான் தலைவராக அறிவித்துக் கொண்டார். ஆனால் அன்புமணியோ தான் தலைவர் என்று கூறுகிறார். டாக்டர் ராமதாஸ் கட்சி பொறுப்பாளர்களை நீக்கிவிட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமித்து வருகிறார். ஆனால் ஏற்கனவே உள்ள பொறுப்பாளர்கள் தொடர்வார்கள் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் 2 பேருக்கும் சமாதானம் ஏற்படுமா என்று தெரியவில்லை. டாக்டர் ராமதாஸ் திமுக அதிமுக கூட்டணியை விரும்புகிறார். அன்புமணியோ பாஜக கூட்டணியை விரும்புகிறார். கட்சி நாறிப்போய் கிடக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிணைய வேண்டும். டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் உள்ள பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இருவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புகின்றனர். அதற்காக பாமக தொண்டர்கள் செய்த காரியத்தை தான் பார்க்கணும். என்ன காரியம் செஞ்சாங்க தெரியுமா? எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. சென்னை காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயிலில் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளர் மோகன்ராம் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி அங்கப்பிரதட்சணம் செய்தனர். கட்சி இணையணும்னா கோரிக்கை வைக்கணும், சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணும், தனியாக தலைவரை சந்தித்து அறிவுறுத்தணும். அதை விட்டுவிட்டு கோயிலில் போய் கட்சி இணையணும், தலைவர்கள் ஒன்று சேரணும்னு சொல்லி அங்கப்பிரதட்சணம் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா கட்சியை இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கட்சியை இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு தொண்டர்கள் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்றைக்கி பாமக தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸ் ஒன்றிணைய வேண்டும் என்று அங்கப்பிரதட்சணம் செஞ்சுருக்காங்க. தயவு செஞ்சு இந்த அரசியல் பிரமுகர்கள் இந்த மாதிரி கோயிலில் அங்கப்பிரதட்சணம் பண்ணுறதை விட்டுட்டு தங்களுடைய தலைவர்களை போய் சந்தித்து சொல்லுங்கள். கட்சி ஒன்றிணையணும், நம்மளாம் நல்லா இருக்கணும், அப்போ தான் தேர்தலில் சந்திக்க முடியும், போட்டியிட முடியும், மாபெரும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அறிவுறுத்துங்க. அதை விட்டுவிட்டு கோயிலாக ஏறி கட்சி இணையணும்னு சொல்லி அங்கப்பிரதட்சணம் பண்ணுறது நல்லது கிடையாது. அதெல்லாம் மூட நம்பிக்கை. அதனால் பாமக தொண்டர்கள் செய்த காரியத்தை மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. பாமகவினருக்கு இவ்வளவு கடவுள் பக்தியா அப்படின்ட்டு.